அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா வேலையில் இருப்பார். அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதான அவருக்குள்ள ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த பதவி உயர்வெல்லாம் ஜாதக கட்டத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த பதவி உயர்வு பெறக்கூடிய ஜாதக அமைப்பு சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒருவரது லக்கணம் கடகம், அதே போல் 5ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாயை இருந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தால் குரு திசை செவ்வாய் புத்தியிலையோ இல்லை செவ்வாய் திசை குரு புத்தியிலையோ அவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். செவ்வாய் உத்தியோகக்காரர்கள். மேலும் செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருந்தாலே உயர் பதவி கிட்டம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. திருப்பி சொல்கிறேன், ஒருவரது லக்கணம் கடக லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு, அதாவது லான் போட்டிருக்கோம் லக்கணம், அதுதான் கடக லக்கணம். அதாவது அது இருக்க இடம் கடகம். 5ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து இவங்க இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் குரு திசை செவ்வாய் புதியிலையோ இல்லை செவ்வாய் திசை குரு புதியிலையோ பதவி உயர்வு ஏற்படும். செவ்வாய் உத்தியோகக்காரன். மேலும் செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருந்தாலே அந்த ஜாதகர்களுக்கு உயர் பதவி கிட்டும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.